Hello guys, again welcome back to my channel. உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியா இருக்கு. எங்க லோன் அப்ளை பண்ணாலும் லோன் எலிஜிபிள் ஆகல அப்படினா கண்டிப்பா உங்களுடைய சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணியாகணும். பட் இருந்தாலும் கிரெடிட் ஹிஸ்டரியில நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸையும் பண்ண முடியாது. ஆனா இந்த சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதன் வழியா லோன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்மளால உருவாக்க முடியும். சோ அதுக்கு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது கிரெடிட் கார்டு மட்டும்தான். பட் இந்த கிரெடிட் கார்டுக்கும் எலிஜிபிலிட்டியை கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எதுவும் இல்லாம எப்படி கிரெடிட் கார்டுக்கு நாம அப்ளை பண்ணி வாங்குறது, இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அண்ட் டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சேம் டைம் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், தென் இந்த சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண வேற என்னெல்லாம் வழி இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைலான வீடியோ இப்போ ரீசெண்டா தான் அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே நேரம் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நாம கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிட்ட இருந்து தான் வாங்க போறோம். இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எதுவுமே தேவை கிடையாது, தென் சிபில் ஸ்கோரும் தேவை கிடையாது. பட் இந்த பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கணும். இதை பொறுத்தவரையிலும் நாம ஆன்லைன்லயே ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். இதுக்கு நாம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். தேவை இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அடுத்ததா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நமக்கு எஃப்டி பேஸ்டு கொலட்ரல் கிரெடிட் கார்டை தான் கொடுக்குறாங்க. அதாவது நாம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிரணும். அந்த அமௌண்ட்டை செக்யூரிட்டியா வச்சு அந்த அமௌண்ட்ல 90% அமௌண்ட்டை நமக்கு கிரெடிட் கார்டுல எலிஜிபிள் லிமிட்டா கொடுப்பாங்க. அதே சமயம் நாம எஃப்டில இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கு 7.40% per annum இன்ட்ரெஸ்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எஃப்டில நாம மினிமம் 5000 கூட இன்வெஸ்ட் பண்ணி கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். ஓகே, இந்த கிரெடிட் கார்டுல வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். பட் ஆனுவல் ஃபீஸ் 500 வரும். இந்த ஃபீஸை பொறுத்தவரை நீங்க 50,000 per annum யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஆனுவல் ஃபீஸும் உங்களுக்கு வராது. தென் வெல்கம் போனஸா 750 கிடைக்கும். அதே நேரம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், பெட்ரோல் பங்க் யூசேஜ் இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஆஃபர்ஸ் அண்ட் கேஷ்பேக் கொடுப்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேஷா வித்ட்ராவல் பண்ணாலும் இல்ல பேமெண்ட்க்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணாலும் 48 நாள் வரை இன்ட்ரெஸ்ட் இல்லாம உங்களால ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் Flipkart அண்ட் Amazonல அப் டு 10% வரையிலும் நமக்கு இந்த கார்டுல டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. தென் இந்த கார்டை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும் பொழுது இந்த ரீபேமெண்ட் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பர்சனல் லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, கன்க்ளூஷன் வர லைக் இதுல நீங்க மினிமம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆன ஜஸ்ட் 5000 மட்டும் கட்டுறீங்க அப்படின்னா அதுல 90%, அதாவது 4000 தான் கிரெடிட் கார்டுல லிமிட்டா கிடைக்கும். அதுல நீங்க 30%, அதாவது வெறும் 1200 ரூபாயை யூஸ் பண்ணும் பொழுது மட்டும் தான் சிபில் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுல 50,000 per annum செலவு பண்ண முடியாது. சோ ஆனுவல் ஃபீஸ் கட்டுற மாதிரியும் வரும். அண்ட் இந்த மாதிரி நீங்க மினிமம் எஃப்டில கிரெடிட் கார்டை வாங்கும் பொழுது பெரிய அளவுல யூஸ் ஆகாது. சோ நீங்க அட்லீஸ்ட் எபோவ் 20,000க்கு மேல எஃப்டில போட்டு கிரெடிட் கார்டை வாங்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி நபர்கள் தாராளமா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே गाइस, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். Thank you.